ஹாய் அமீஸ் அம்யோதாரா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்றைக்கி வந்து நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா ரகசிய ஸ்நேகிதனை. தென் என்னடா திடீர்னு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீனும் இதை பார்த்துட்ருப்பேன்றது எனக்கு தெரியும். உனக்காக ரொம்ப சர்ப்ரைஸாக இதை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப் உனக்கு பிடிக்கும். அண்ட் ஹாப்பியஸ்ட் பர்த்டே டி செல்லம். எப்போதும் ஹாப்பியாக ஜாலியாக என் கூட இதே மாதிரி இரு. தென் இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். பிடிக்கலனாலும் பிடிக்கணும், சரியா? அண்ட் எனக்கு இதோட ரிவ்யூ வந்து வாய்ஸில் தான் வேணும். வாய்ஸ் மெசேஜ் ஆர் கால் இதில் தான் வேணும். நீ மெசேஜ்லாம் பண்ணிவிட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணனா நான் ஏற்றுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் யூ ரிவ்யூ வித் வாய்ஸ், ஓகே? ஏன்னா அப்போ தானே உன்னோட ரியாக்ஷன் என்ன, நீ அந்த டைம் சிரிக்கிறியா என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ எனக்கு உன்னோட ரிவ்யூ வாய்ஸில் தான் வேணும், ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பியஸ்ட் பர்த்டே. லவ் யூ லாட்ஸ். தென் ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹிஸ்டாரிக்கலையே போயிடலாம். எடுத்ததுமே நீங்கள் அப்படியே ரொம்ப சாவகாசமாக ஆடி அசைஞ்சு உங்கள் கிளாஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது பின்னாடி இருந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆனி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வரா. உங்களை பார்த்ததும் உங்கள் ஷோல்டரில் டேப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு, ஏன் இப்படி ஓடி வந்துட்டுருக்க, ஏன் ஏன் ஓடி வரனா, டைம் என்ன ஆச்சுன்னு தெரியுதா உனக்கு, டைம் என்னடி 10 தானே ஆகுது, எதுக்கா நீ இவ்வளோ ஓடி வந்து, இன்னைக்கு ஃபஸ்ட் ஹவர் ஃப்ரீ தானே? ஃப்ரீயா? அடப்பக்கி, ஃபஸ்ட் ஹவரே இன்னைக்கு ஜேகே சீனியரோட கிளாஸு, அவர் செமினார் எடுக்க போகிறார் நம்மளுக்கு, அது தெரியுமா தெரியாதா உனக்கு? ஓ மை காட், என்ன நீ சொல்கிற? ஆமாண்டி, எனக்கே மார்னிங் தான் ஜெனி சொன்னா. பரதேசி, அவள் சொன்னதும் எனக்கு சொல்லியிருக்க வேண்டியதான. சும்மாவே அந்த ஆள் என்னை போட்டு கத்துவான், ஐயோ வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து அவ கூட ஓடுறீங்க. 2 பேரும் ஃபாஸ்ட்டாக அப்படியே அவங்க கிளாஸ்க்குள்ளே ஓடுறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே நின்றுட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு எல்லாருக்கும். நீங்கள் 2 பேரும் மூச்சு வாங்க அப்படியே அந்த கிளாஸோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்ததுமே ஹோல் கிளாஸும் உங்கள் 2 பேரை தான் பார்த்துட்ருக்கு. முக்கியமாக உங்களை தான் பார்த்துட்ருக்கு. எல்லோரும் கிளாஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி பார்க்குறத பார்த்துட்டு ஜேகேவும் அப்படியே என்ட்ரன்ஸில் பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் ஆனியும் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஒரு லுக்கு தான் விடுறாரு, அப்படி முறைக்கிறாரு உங்களை பார்த்து. ஆனியை கூட பார்த்து முறைக்கல, உங்களை பார்த்து தான் முறைக்கிறாரு. நீங்கள் பயத்தில் அப்படியே உங்கள் 2 கையையும் சேர்த்து வச்சுட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி கீழே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. தென் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டஸ்டர் எடுத்து டேபிள் மேலே ஊங்கி அடிக்கிறாரு. அந்த சவுண்டில் எல்லோரும் ஃப்ளின்ச் ஆகி அவரை பார்க்குறாங்க. அப்போ ஜேகே, அங்கே என்ன படமாக ஓடிட்டுருக்கு, கிளாஸை கவனிக்க முடியாதா, வெளியே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு கோல்டாக சொல்கிறாரு. அதை கேட்கவும் எல்லோரும் பயந்துட்டு அகெயின் கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே அவங்களை எதுவுமே கண்டுக்காமல் அகெயின் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் வந்துட்டு கமெண்ட் சீனியர் அப்படின்றீங்க. பட் அவர் காதில் விழுகுது, பட் விழுகாத மாதிரியே உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ ஆனி, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்ல, இப்படி சொன்னால் எப்படி அவர் சொல்கிறல்ல, நீங்கள் போய் கேட்க வேண்டியது தானே அப்படின்றீங்க. அவங்கள பார்த்துட்டு, ப்ளீஸ் கேள்வி, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எடுக்கிறேன்னு சொன்னாதீங்க, எந்த கேட்டோன்னா ஒன்றுமே புரியாதுடி, தெரியல அப்படியே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு அவர் கையில் இருந்த சாக்கை தூக்கி அப்படியே என்ட்ரன்ஸில் எறிகிறாரு. அது கரெக்டாக அவங்க ஃபோர்ஹெட்டில் பட்டு கீழே விழுகுது. நீங்கள் வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நீங்களும் அவ்வளோ அப்படியே ஒரு பயத்தோடவே அவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே, வந்தது லேட்டு, எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே வர தெரியல, இதில் பேச்சு, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் மனசில்? கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லை, பங்க்சுவாலிட்டி இல்லை. இதுங்கெல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சொல்லவே வெளியே போய்ட்டுலாம் சொல்லிடாதீங்க நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுன்னு. இரிட்டேட் பண்ணாதீங்க. மார்னிங்கே வந்துட்டு ஒன்று கிளாஸ்க்குள்ளே போங்க, இல்லைன்னா வெளியே எழுந்துச்சுக்கோங்க, கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு கத்துறாரு. நீங்கள் பயந்துட்டே அப்படியே 2 பேருமே பவ் பண்ணிட்டு, சாரி சீனியர், சாரி, இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்றீங்க. உள்ளே போங்க 2 பேரும் அப்படின்னு கத்துறாரு. தென் 2 பேரும் உள்ளே போயிட்டு உட்காடுறீங்க.
தென் அவரும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் கூட அசராமல் கிளாஸ் கவனிக்கிறீங்க. பிகாஸ் மார்னிங்கே வந்து திட்டு வாங்கியாச்சு, இப்போ கிளாஸ் கவனிக்காமல் எந்திரிச்சு கொஸ்டின் எதுவும் கேட்டு அகைன் அசிங்கப்படுத்திடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நீங்கள் உட்காந்து எது ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. அவரும் அப்பப்போ உங்களை பார்த்து முறைச்சிட்டே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. தென் ஃபஸ்ட் ஹவர் அப்படியே முடியுது. அப்போது ஜேகே, ஓகே காய்ஸ், இன்றைக்கி நடத்தின டாபிக்ஸில் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என் கிளாஸில் வந்து என்னை மீட் பண்ணலாம், ஒரு லேபில் வந்து என்னை மீட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த டாப்பிக்கோட ரிமைனிங்காக சார் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எடுப்பார். தென் ஓகே காய்ஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக வராரு. அப்போது சடனாக ஸ்டாப் ஆகிட்டு உங்களை பார்த்து லஞ்ச் ஹவரில் என்னை லேபில் வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் எதுக்குடா இப்போ என்னை கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி பிளாங்காக பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ ஆனி வந்துட்டு, என்னடி சீனியர் உன்னைய மட்டும் கூப்பிட்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு என்னடி தெரியும், ஒரு வேளை பனிஷ்மெண்ட்டாக இருந்தால் ஒன்றையும் சேர்ந்து தானே கூப்பிடணும், 2 பேரும் சேர்ந்து தானே லேட்டாக வந்தோம், என்னை மட்டும் ஏன் கூப்பிட்றாரு தெரியலையே, நீ தான் அவரோட ஸ்பெஷல் ஜூனியர் ஆச்சே, ஸோ அதுக்காக தான் கூப்பிட்ருப்பாரு. நீ வேலை ஏன் எரியிற நெருப்பில் என்னையும் கூப்பிட்ற, எனக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை அடிப்பாராடி, ஈச்சி ஏன் நீ இவ்வளோ சீப்பாக யோசிக்கிற, அவர் ஏன் அடிக்க போகிறாரு ஒன்று தெரியல, எனக்கு பயமாக இருக்கா நீ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ போய் மீட் பண்ணு, மேபி 2 திட்டு எக்ஸ்ட்ரா விழுகும், தென் எதனா பனிஷ்மெண்ட் லைக் இம்போஷன் அந்த மாதிரி எதனா கொடுப்பாரு, அடிக்கலாம் மாட்டாரடி, இருந்தாலும் பயமாக இருக்கே, அந்த மாதிரி இம்போசிஷன் பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, லெஸ்ட்டு லேபில் வச்சு பழி வாங்கிடாமடி அப்படின்னு அழுகிற மாதிரியே சொல்லிகிட்ருக்கீங்க. அவ்வளோ ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. தென் இப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு கிளாஸஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போ நீங்கள் கரெக்டாக லேபுக்கு போகணும். நீங்கள் ஆனியை பார்த்துட்டு, ஆனி நான் போயிட்டு லேபுக்கு போயிட்டு சீனியரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாஃப்ஸ் யார்ட்டையாவது சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்து என்னையை காப்பாற்றின அப்படின்ற மாதிரி ட்ராமாட்டிக்காக சொல்கிறீங்க. அவங்களுக்கு கேவலமாக பார்த்துட்டு, ஏதோ அவர் உன்னைய கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ண போகிற மாதிரி எண்ணி சீன் போட்டுட்ருக்கு. அவர்லாம் ஒன்றும் சீனில் கூட மாட்டார், ஓவர் சீன் உடம்புக்காக தங்கம், போய் மூடிட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவன் மண்டையிலே ஒரு கொட்டு போட்டுச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லேபுக்கு போகிறீங்க. உங்களுக்கு பயமாக தான் இருக்குது, பிகாஸ் நிறைய டைம் அவர்கிட்ட திட்டு கேவலமாக திட்டு வாங்கியிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவரை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, சேம் உங்களுக்கும் அவரை பிடிக்காதுன்னு இல்லை, பட் அவர் பண்ணுறதெல்லாம் இரிட்டேட்டிங்காக அனாயிங்காக இருக்கும். பட் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் ஹீஸ் யுவர் சீனியர் இல்லையா. எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். அப்படின்றதுக்காகவே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு திட்டு வாங்கிட்டு என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருப்பீங்க. தென் நீங்கள் பயந்துகிட்டே இப்போது லேபு கிட்ட போயிட்டீங்க. லேப்லேருந்து லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. ஜேகே வந்து லேபில் ஏதோ ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு, சரி போவோம், பெருசாக என்ன பண்ணிட போகிறாரு, விட்டா 2 திட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு அடி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு மே ஐ கம் இன் சீனியர் அப்படின்றீங்க. அந்த லேபில் வேறு யாருமே இல்லை, உங்கள் சவுண்ட் லைட்டாக எக்கோ அடிக்குது. அவர் அப்படியே உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு அப்படியே கண்ணை காட்டுறாரு வா அப்படின்ற மாதிரி. தென் நீங்களும் உள்ளே போகிறீங்க. அவர் அங்கே பார்த்தா ஏதோ ஒரு அனிமலுக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்திங் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு, சீனியர் லேபுக்கு வர சொன்னீங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா கேட்டுட்டு சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்றீங்க. ஏன் வெயிட் பண்ணியெல்லாம் கேட்டுட்டு போக முடியாதா? அப்படி என்ன வேலை மேடமுக்கு? அது இல்லை சீனியர். என்ன அது இல்லை? ஒன்றும் சீனியர், நான் வெயிட் பண்ணியே கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைடில் நிற்கிறீங்க. அவர் அந்த அனிமலில் என்னமோ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. லிட்ரலி அதை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜேகே அந்த ஒர்க் முடிச்சுட்டு அவர் க்ளவுஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எந்திரிச்சிட்டு இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. லிட்ரலி யூ ஹாவ் அ க்ரஷ் ஆன் இட். ஸோ அப்பப்போ சைட் அடிப்பீங்க, பட் அவர் பண்ணுறதெல்லாம் அநாயிங்காக இருக்கும். இவர் வந்து நமக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்ற ஒரு தாட் வந்ததும் நீங்கள் அப்படியே நீங்களே செருப்பால் அடிச்சுட்டு உட்காந்துருவீங்க. அந்த மாதிரி தான் இப்போது லைட்டாக அவரை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கீங்க. மனுஷன் என்ன அழகாக இருக்கார், எவளுக்கு கொடுத்து வச்சுருக்கோ, ஆனால் நமக்கு இல்லை, நமக்கே கொடுத்தாலும் வேணாம்ப்பா, இந்த மனுஷங்களெல்லாம் யார் குடும்பம் நடத்துவா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் முன்னாடி
அப்படின்னு ஸ்னாப் பண்ணுறாரு. நீங்கள் அதை கேட்டுட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு சீனியர் அப்படின்றீங்க. என்ன என்ன கனவு உலகத்துக்கு போயிட்டியா? இல்லை சீனியர், அப்படிலாம் எதுவும் இல்லை. தென் ஓகே சீனியர், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்கிறேன், என்ன அவசரம்? இல்லை சீனியர், நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் இருக்குது, அதான். ஓ, கிளாஸஸ்க்கெலாம் கரெக்ட் டைமுக்கு போகிற ஆள் நீங்கள் போல். சீனியர், சாரி சீனியர், மார்னிங் ஏதோ உங்கள் கிளாஸ் இருக்குன்றது தெரியாமல் லேட்டாக வந்துட்டேன், அதுக்காக என்ன ரொம்ப திட்டாதீங்க அப்படின்னு பாவமாக கேட்குறீங்க. ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது, பட் அதை வெளியே காமிச்சிக்காம உன்னை திட்டாலாம் நான் ஒன்றும் கூப்பிடல, எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என் கிட்ட இருந்து ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் சீனியர்? சொல்கிறேன் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃபைல் மாதிரி, ஏதோ ப்ராஜெக்ட் ஃபைல் மாதிரி எடுக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அதை வாங்கிட்டு கன்ஃபியூஸ்டாக என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணிப்பார் அப்படின்றாரு. நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலி அது ஜேகேவோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு. நீங்கள் அதை பார்த்துட்டு சீனியர், இது உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கு உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வேணும்னு கேட்டேன் இல்லையா? ஆமாம், அது இதுக்காக தான். எனக்கு சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேணும். எனக்கு டைம் இருக்க மாட்டேன்றது கலெக்ட் பண்ண. ஸோ எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பண்ணி நீ வேணும், நீ பண்ணுற இந்த ஒர்க்கை. பட் சீனியர், எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ டோன்ட் நவ் அபவுட் தட் அண்ட் ஐ டோன்ட் கேர். எனக்கும் உன்னோட ஹெல்ப் வேணும், நீ எனக்கு இதில் அசிஸ்டண்ட்டாக இருந்தே ஆகணும், அவ்வளோதான். பட் சீனியர், நோ மோர் பட் வயன், சொன்னதை மட்டும் செய். ஓகே சீனியர், சீனியர். தென் இப்போ போ அப்படின்றாரு. ஓகே சீனியர், தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிவிட்டு வேமா அவரோட ப்ராஜெக்ட் ஃபைல், ஆக்சுவலி அது ஜஸ்ட்டு சாம்பிள் தான், ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் கிடையாது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஜிகே நீங்கள் போகிறத அப்படியே பார்த்துட்டே லைட்டாக ஒரு ஸ்மைலு, லைக் ஷை ஸ்மைல் மாதிரி பண்ணுறாரு. தென் அவரும் அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. தான் அவங்க டேஸஸ் எல்லாமே பாஸ் ஆகிட்டுருக்கு. ஜேகேக்கோட ப்ராஜெக்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, தென் ஜேகே சொல்கிற ஒர்க் செய்கிறது, அப்படியே உங்கள் ஸ்டடீஸ் பார்க்குறது, தென் இப்படியே லேப் அந்த மாதிரி தான் உங்களோட டேஸஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்குது. ஒன் ஃபைன் டே இப்போ ஜேகேயோட ரிசர்ச்க்காக நீங்கள் அவர் கூட லேபில் இருக்கீங்க. அவர் ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா அங்கே ஒரு உப்புக்கு சப்பாத்தி மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனல் இயர்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கிறதுனால எப்பயும் நைட் 9 வரைக்குமே லேப் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை, ஜேகே மட்டும்தான் அந்த லேபில். ஜேகே அண்ட் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு உங்கள் ஃபோனில் கேம்ஸ் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகே அவரோட ஒர்க்கவே பார்த்துட்ருக்காரு. அவர் ஒர்க் பார்த்துட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. லிட்ரலி இப்போது டைம் 9:30 மேலே ஆகிடுச்சு. நீங்கள் அப்போ தான் கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் போதே டைமை பார்க்குறீங்க. டைமை பார்த்துட்டு உங்கள் ஐஸ் வைட் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஜேகேட்ட போயிட்டு சீனியர் டைம் என்ன பாருங்கள், 9:30 ஆயிடுச்சு. 9:30 அதுக்குள்ளேயுமா 9:30 ஆச்சு? அட பாருங்க சீனியர், 9:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை காட்டுறீங்க. ஜேகேவும் பார்க்குறான், டைம் 9:30 இருக்குது. ஓ 9:30 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவர் ஒர்க்கை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு சீனியர் 9:30 ஆயிடுச்சு. 9:30 தான் ஆயிடுச்சா? இல்லை என்ன சீனியர் இப்படி பண்ணுறீங்க, அவங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, வாங்க நம்ம போகலாம், இல்லைன்னா நானாவது போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக போ, உன்னை யார் தடுத்தா அப்படின்றாரு. இது முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் எப்பயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடுப்பாக முணங்கிட்டே உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்படியே நீங்கள் வெளியே போகிறீங்க. பார்த்தா அங்கே உங்கள் லேபோட டோர் ஓப்பனில் இருக்குது, பட் காமன் டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி உங்கள் காலேஜில் எப்படி லேப் இருக்கும்னா காமனாக ஒரு டோர் இருக்கும், அது உள்ளே வந்தால் தனித்தனியாக ஒரு லேபாக செப்ரேட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிறது பயாலஜி லேபு, அந்த லேப் டோர் ஓப்பனில் இருக்குது, பட் மெயின் டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஓ மை காட், இப்போ என்ன நம்ம பண்ணுறது, டோரை க்ளோஸ் பண்ணி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே செக்யூரிட்டி யாருன்னா நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டோர் வெளியே எட்டி பார்க்குறீங்க. பட் யாருமே இல்லை, இடமே ரொம்ப இருட்டாக மயான அமைதியாக இருக்குது.
நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அங்கேயே உங்களுக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கும் பயமாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ இருட்டு வெளியே இருந்து பார்க்க. நீங்கள் குடுன்னு வேகமாக மறுபடியும் லேப்புக்குள்ளேயே ஓடி வந்துடுறீங்க. நீங்கள் ஓடி வந்ததை பார்த்துட்டு ஜேகே என்ன போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். எல்லாம் உங்களால தான் சீனியர். வெளியே காமன் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. வெளியே செக்யூரிட்டி யாருமே இல்லை. இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது? எப்படியும் மார்னிங் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, ஓப்பன் பண்ணட்டும். பரவாயில்லையா? அது வரையும் நம்ம இங்கே என்ன பண்ணுறது? ப்ராஜெக்ட் ஒர்க் தான் சீனியர், அது உங்களுக்கு ப்ராஜெக்ட். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு நான் ஏன் முழிச்சிருக்கணும்? ஏன் முழிச்சு தான் இருக்கணும்? அதுதான் ஏன் அதான் இப்போ நீங்கள் இந்த ரூம்குள்ளே ஸ்டக் ஆகிட்ட இல்லையா, நீ முழிச்சு தான் இருக்கணும். சீனியர், என் ப்ரீஷியஸ் தூக்கம் அது அப்படின்றீங்க. ஜேகேக்கடி சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் அதை வெளியே காமிச்சிக்காம அப்படியே உங்களை பார்த்து கோல்டாக அப்படியே மறைக்கிறாரு. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? ஒன்றும் இல்லை, நான் போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நோண்டிகிட்டே உட்காந்துடுறீங்க. ஜேகேவும் அவங்கள நினச்சி சிரிச்சுட்டே அவரோட ஒர்க்கெல்லாம் பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஒர்க்லாம் முடிஞ்சிருது. ஒர்க் முடிஞ்சதும் ஜேகே அவரோட க்ளவுஸு தென் கோட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஐ மீன் கேம் ஏதோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டு ஓய் அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சீன், என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியலையா? கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அவரும் அதை கேட்டுட்டு உங்கள் பக்கத்தில் இன்னொரு சேர் போட்டுட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அவரோட சைடு ஐஸால் பார்க்குறீங்க, அப்படியே மேலேயும் கீழேயும். அவர் உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் உங்ககிட்ட இருந்து மொபைலை வாங்கி அவர் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சீனியர், அது என்னோடய மொபைல். இப்போ அதனால் என்ன? அது நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் பிடிங்கிட்டீங்க. ஏன் நான் உன் மொபைல் வாங்கி கேம்லாம் ப்ளே பண்ணக்கூடாதோ? அப்படி இல்லை சீனியர். பின்ன எப்படி? இல்லை சீனியர், நீங்கள் விளையாடலாம், நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் அப்படி சிரிச்சுட்டே அவர் கேம் ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு தப்பாக விளையாடுறாரு. நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அவர் ரொம்ப தப்பாக விளையாடாட அடிக்கடி அவுட் ஆகணும். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகிட்டு, என்ன சீனியர் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேம் கூட ப்ளே பண்ண தேவையில்ல, நீங்களாம் அடுத்த வருஷம் டாக்டர் ஆக போகிறீங்களா? இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே ஷாக்காக வாயடைச்சு போய் உங்களை பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் ஒரு கிட்ட வந்துட்டு இப்படியெல்லாம் வாய் எதிர்த்து பேசினது கிடையாது. ஜேகே அப்படியே உங்களையே முறைச்சி பார்க்குறாரு. அவர் முறைச்சி பார்க்குறாரு அப்படின்றத ஃபீல் பண்ணதும் நீங்கள் அப்படியே சைடு ஐஸில் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு சாரி சீனியர், ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, சாரி நான் எதுவும் தெரிஞ்சே பேசலை, அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு உள்ள சிரிப்பாக வந்தாலுமே வெளியே கோவமாகவே ஃபேஸ் வச்சுட்டு உங்களை முறைச்சி பார்க்குறாரு. சீனியர், அப்படி பார்க்காதீங்க சீனியர், பயமாக இருக்குது, அடிச்சிட போகிறீங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன குழந்தையா உன்னை அடிக்கிறதுக்கு? இல்லை, நீங்கள் அப்படி தான் முறைக்கிறீங்க, நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் தெரியாமல் தான் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் அப்போலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்றீங்க. சரி விட, நீ ப்ளே பண்ண அப்படின்றாரு. இது நீங்களும் அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கும் சரி ஜேகேக்கும் சரி அந்த கேம் ப்ளே பண்ணுறது வந்து போர் அடிக்கும். நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகேவும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. வச்சுக்கன்னு இருக்காமல் அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் உங்களை பார்க்குறாரு அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் அதை வெளியே காமிச்சிக்காமல் அப்படியே அங்கிட்டு பார்க்குறது இங்கிட்டு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரூமையே சுற்றி பார்க்குறீங்க. அவரை மட்டும் பார்க்காம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக உங்கள் ஸ்டொமக்லேருந்து ஒரு சவுண்டு வருது. அதாவது உங்களுக்கு பசிக்குது. பிகாஸ் நீங்கள் டின்னர் சாப்பிட்லையா, அங்கே ஸ்டக் ஆகிட்டீங்க இல்லையா, சொல்லி நீங்கள் டின்னர் சாப்பிட்ல, உங்களுக்கு பசிக்குது. இந்த சவுண்டு அப்படியே வருது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் கையை வச்சுட்டு எம்பாரஸ்மெண்ட்டோட அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு புரியுது உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே அவங்கள பார்த்துட்டு என்ன பசிக்குதா? இல்லையா எனக்குலாம் பசிக்கலையா அப்படின்றீங்க. அதான் தெரியுது, ஏன் மறைக்கிற அப்படின்றாரு. லைட்டாக பசிக்குது சீனியர் அப்படின்றீங்க. தேனா அவரும் அவர் பேக்கில் இருந்துட்டு ப்ரெட் அண்ட் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு.
நீங்கள் அதை நல்லா பல்ல காமிச்சிட்டு அதை வாங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்றீங்க. ஒரு பேச்சுக்கு கூட ஜேகேக்கு வேணுமா நீங்கள் கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டு ஏன்டி ஒரு பேச்சுக்கு கூட உங்களுக்கு வேணுமா சீனியர்னு கேட்குற பழக்கம்லாம் இல்லைல்ல, உங்களுக்கு வேணுமா சீனியர் அப்படின்றீங்க. தின்றல தின்னு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு போயிட்டு உட்காடுறாரு. தென் நீங்களும் அதை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நீங்கள் அகெயின் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துருந்த ப்ளேஸ்லேயே போயிட்டு சமத்தா உட்காந்துக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு அப்பயும் உங்களையே தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் இது வரைக்கும் அவர் உங்களை இப்படிலாம் பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் அவரோட ஸ்டேரை கவனிக்காத மாதிரியே இருக்கீங்க. தென் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போயிட்டே இருக்குது. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் சேரை டேபிள் கிட்ட மூவ் பண்ணிவிட்டு டேபிள் மேலே உங்கள் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே படுத்து கண்ணை மூடுறீங்க. கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்க. நீங்கள் தூங்கினதும் ஜேகே அவரோட சேர் எடுத்து உங்கள் சேர் கிட்ட போட்டு உட்காந்து அவரோட கன்னத்தில் கையை வச்சு அப்படியே உங்களையே அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்காரு. உங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது உங்களோட ஹேர் எல்லாம், அதாவது ஃப்ரண்ட் ஹேர் எல்லாம் உங்கள் ஃபேஸில் விழுது. அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அதை எடுத்து அப்படியே உங்கள் இயருக்கு பின்னால் டக் பண்ணி விட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே க்ராஷஸ் பண்ணுறாரு, தடவி கொடுக்குறாரு. அதில் டிஸ்டர்ப் ஆகி நீங்கள் லைட்டாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகேயோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. நீங்கள் உங்கள் வெயிட் ஐஸோட அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவையே. ஜேகே ஸ்டில் அவர் ஹேண்டையும் எடுக்கலை, உங்கள் மேலேருந்து அவர் கண்ணையும் எடுக்கலை, அப்படியே இருந்த பொசிஷன்லேயே இருக்கார். நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு தள்ளி உட்காந்துட்டு என்னாச்சு சீனியர், என்ன பண்ணுறீங்க இப்போ, நீ எதுக்கு எழுந்திரிச்சா? அது சீனியர் இப்போ நீ எதுக்கு எழுந்திரிச்சான்னு கேட்டேன். தூக்கம் போயிடுச்சு சீனியர். ஓ, அப்போது பேசலாமா? பேசணுமா? என்ன பேசணும் சீனியர்? அப்போ ஜேகே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டர் பண்ணுறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு எந்திரிச்சு அவர்கிட்ட போகிறீங்க. இப்போ ஜேகே என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு உங்களை இழுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சிட்றாரு. நீங்கள் அப்படியே ஷாக்டாக அவரை பார்க்குறீங்க. சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துக்க போகிறீங்க. பட் அவர் உங்களை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சி உங்கள் வயசை பிடிச்சி இப்படி உட்கார வச்சுருக்காரு. சீனியர் என்னை விடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றது தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் பேசணும், உட்காரு. பேசுங்க சீனியர், நான் கேட்க ரெடி, பட் நான் அங்கிட்டு போய் உட்காடுறேன், என்னை விடுங்க, எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நீ இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் என்கிட்ட பேசணும். பட் சீனியர், நீங்களும் உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக அவரை உட்காந்து பார்க்குறீங்க. அவர் உங்களையே பார்த்துட்டு அவர் ஹேண்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே உங்கள் சீக்ஸை அவரோட தம்பு வச்சு ரப் பண்ணுறாரு. நீங்கள் அவர் ஹேண்ட் மேலே உங்கள் ஹேண்டை வச்சு அதை தட்டி விட பார்க்குறீங்க. பட் அவர் உங்களோட ஹேண்டை இன்னொரு ஹேண்டால் பிடிச்சி, என்னால் அமைதியாகவே இருக்க முடியாதா, நான் ஒரு ஃபீலாக ஒரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஏன் இப்படி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அது இல்லை சீனியர், பயமாக இருக்குது சீனியர். பயமாக இருக்கா? என்ன பயம்? ஒன்றும் இல்லை சீனியர், நீங்கள் சொல்லுங்கள். வயன், ஐ திங்க் ஐ ஆம் இன் லவ் வித் யூ அப்படின்றாரு. சீனியர், நீங்கள் ஏதோ சொன்னீங்க, பட் அது என் காதில் ரொம்ப ராங்காக விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றீங்க. ஜேகே அதை கேட்டு சிரிச்சுட்டு, நான் சொன்னது உன் காதில் கரெக்டாக தான் விழுந்திருக்கு, நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. சீனியர், என்ன ப்ராங்காக விளையாடிட்டுருக்கீங்களா? அது எப்படி திடீர்னு உங்களுக்கு என் மேலே லவ் வரும்? இங்கே எங்கன்னா கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா? எப்பயும் போல் என்னை கலாய்க்கிற மாதிரி இப்போயும் கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் ஹெட்டை அவரை பார்த்த மாதிரி டேன் பண்ணி வச்சுட்டு, இட்ஸ் நாட் ஜோக், நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், ஐ ஆம் இன் லவ் வித் யூ. பட் சீனியர், எப்படி திடீர்னுலாம் இல்லை வயன், உன்னை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் மீட்லேருந்து ஐ ஃபாலன் ஃபார் யூ. ஏன் வயன், உனக்கு இந்த ரகசிய ஸ்நேகிதனை
அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? அதான்டி அந்த சீக்ரெட் லவ். அதான் அந்த சீக்ரெட் லவ் தான் எனக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது கரெக்டாக நீ வந்து சிக்கிட்ட. ஸோ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரப்போசலுக்கு உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீ இப்போது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ பொறுமையாக டைம் எடுத்துகிட்டு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக அப்படி ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்வீட்டாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் பேசுகிறதுல அவரோட டோன் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அவரை பார்க்குறீங்க. அவர் உங்கள் முன்னாடி அப்படியே அப்படின்னு ஸ்னாப் பண்ணி, ஓய் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், என்ன எதுவுமே பேசாமல் வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்க, வந்து இது எதுவும் ட்ரீம் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை டக்குன்னு எழுத்து உங்கள் லிப்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ட்டில் கை வச்சு தள்ளி வச்சுட்டு அவரை பார்க்குறீங்க. நீ தானடி ட்ரீமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அதான் ஜஸ்ட் உனக்கு அந்த ட்ரீம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணேன். அதுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணுமா? கிள்ளி இருக்கலாம்ல, வலிச்சிருக்கோம்ல அப்படின்னு குழந்தைத்தனமாக பேசுகிறீங்க. ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்டி நீ இப்படி குழந்த மாதிரி பண்ணுற? நான் ஒன்றும் குழந்தை இல்லை, எனக்கு 21 வயசாயிருச்சு, சும்மா சும்மா எனக்கு குழந்தை சொல்லாதீங்க அப்படின்றீங்க. நீ எனக்கு குழந்தை தான் வையன் இல்லைன்னு சொல்கிறேன்ல, திருப்பி அப்படியே சொல்கிறீங்க. சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் குழந்தை பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. தேகே சிரிச்சுட்டே அவங்களை டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் சீனியா இதெல்லாம் நிஜமாக ப்ராங்க் இல்லைல்ல, வேணும்னா அகெயின் ஒரு சாம்பிள் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. சீனியர் நான் இன்னும் உங்களுக்கு ஓகே சொல்லலை, சும்மா என்னை இழுத்து கிஸ் பண்ணாதீங்க. ஓ அப்போ ஓகே சொன்னால் பண்ணலாமா? அது வந்து இல்லை, அப்படி பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது, நான் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இதுவே ரொம்ப க்யூட்டான ஸ்வீட்டான ஒரு ஹாப்பியான ரொமான்டிக்கான எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். அண்ட் உனக்கு ஓகேவாடி, உனக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், பிகாஸ் உனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு தானே நான் இந்த ஒன் ஷாட்டையே எழுதினேன். ஸோ கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் அண்ட் லாஸ்ட் டைம் ஹாப்பியஸ்ட் 21st பர்த்டே. இந்த இயரில் நீ என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சியோ கண்டிப்பாக நீ எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவேன். உனக்காக உன் கூட நான் இருக்கேன். யார் இருக்காங்களோ இல்லையோ நான் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். அண்ட் லவ் யூ, மிஸ் யூ. நம்ம கண்டிப்பாக ஒன் டே மீட் பண்ணி ஜாலியாக மஜா பண்ணலாம். தென் ஓகே, உன் ஆத்துக்காரு கூட நீ ரொமான்ஸ் பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. பாய், லவ் யூ. அண்ட் உங்களுக்கும் பாய்டா, லவ் யூ ஆல், டாட்டா.